அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளம் உண்டான போது நூ அலையின் வயது 600ஆம் வருடமா இருந்தது. அல்லாஹ் ஆலா கூறினார், நூவே, உன்னுடன் இருந்த மக்கள் மேல் எங்களில் நின்றும் சலாமும் பறக்கத்தும் கொண்டு கப்பலை விட்டு இறங்குங்கள். பிறகு நூ அலை கப்பலிலிருந்து இறங்கி கப்பலில் இருப்பவர்களையும் இறக்கி வைத்தார். முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் இறங்கி எல்லா ஜீவராசிகளையும் மனிதர்களையும் நோன்பு வைக்க சொல்லி ஏவினார். கப்பலில் இருந்து இறங்கிய போது கண்கள் இருளாக இருந்தன. 10ஆம் நாள் சுருமா இடச் சொல்லி ஏவினார். நபி ஸல்லல்லாஹு கூறினார்கள், ஆசுரா உடைய நாளிலே ஒருத்தன் சுருமாயிட்டால் அவனுக்கு கண் நோய் வராது என்றார். நூ அலை கப்பலில் இருந்தவர்களில் இறந்து உடல் தின்பதையும் இரத்தத்தை உண்பதையும் பன்றியையும் அல்லாஹ் அல்லாத பெயர் சொல்லி அறுக்கப்பட்டதையும் அதை உண்பவற்றையும் விளக்கினார். இன்னும் ஹராமாக ஒரு சரீரத்தை கொல்லுவதையும் விளக்கினார். பின்பு மிருகங்கள் பறவைகள் யாவும் பூமியில் பல கோணங்களில் போய்விட்டன. நூ அலை குடியிருப்பதற்கு வீடுகள் கட்டச் சொல்லி ஏவினார். ஜுதி என்கிற மழைக்கு கீழாக ஒரு சிற்றுரை உண்டாக்கி அந்த ஊருக்கு 80 பேருடைய சிற்றூர் என்று வைக்கப்பட்டது. அந்த ஊர் வெள்ளத்துக்கு பின்னால் உண்டான ஊரிலே முதல் ஊராக இருக்கும். பின்பு நூ அலை மரத்துடைய விதைகளை கப்பலில் இருந்து எடுத்து வந்து அவைகளை எல்லாம் நட்டு அவை எல்லாம் உழைத்து பழம் பழுத்து வந்தன. கொடி முந்திரி பழம் மட்டும் தாமதமாக பழுத்தது. நூ அலையின் 3 பிள்ளைகளான ஷாம், ஹாம், யாபிது ஆகியோருக்கு பூமியை பகிர்ந்து கொடுத்தார். ஷாமுக்கு கிராஸை கொடுத்தார். அவர் அரபியுடைய தகப்பன். ஹாமுக்கு மேற்கு பகுதியுடைய ஊரை கொடுத்தார். அவர் நீக்ரோக்களுடைய தகப்பன். யாபிதுக்கு கிழக்கு பகுதியுடைய ஊரை கொடுத்தார். அவர் துருக்கியுடைய தகப்பன். ஒரு நாள் உச்சி நேரத்தில் நூ அலை உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது காற்று வீசி அவருடைய ஆடை நீங்கியது. அதை ஹாம் என்கிறவர் பார்த்து சிரித்துக் கொண்டு மறைக்காமல் போனார். ஷாம் என்பவர் பார்த்து சிரிக்காமலும் மறைக்காமலும் போனார். யாபிது பார்த்து சிரிக்காமல் ஆடையை மறைத்தார். நூ அலை விழித்த பொழுது ஜிப்ரில் அலை வந்து 3 பேருடைய செய்தியையும் சொன்னார். அப்போது ஹாமுடைய பிள்ளைகளுக்கு தலையின் முடிகள் காதை விட்டு கடக்காமல் இருக்க நூ அலை துவா செய்தார். ஷாமுடைய பிள்ளைகள் கருப்பராக இருப்பதும் நூ அலையின் தீயதுவா ஆகும். இவர்கள் எந்த நாளும் பிரயாணத்தில் இருக்கவும் யாபிதுடைய பிள்ளைகள் ஊரிலேயே குடியிருக்கவும் துவா செய்தார்.